இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி, ஆக்கினை என்றால் என்ன? தண்டனை. நம்மேல வந்த தண்டனை அவர் அகற்றி நம்முடைய சத்துருக்களை எல்லாம் நம்மை விட்டு விலக்குவாராம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம் நடுவிலே இருக்கும் பொழுது இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற வாக்கை இன்னைக்கு நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்போ தீங்கை அவங்க பார்த்துருக்குறாங்க, தீங்கை அவங்க கண்டு இருக்கிறாங்க இல்லையா? தீமைக்குள்ள அவங்க கடந்து போயிருக்காங்கன்னா அப்போ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு தனிப்பட்ட மனுஷன் மாத்திரம் இல்லை, அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களையே குறிக்கும் போது அப்போ அந்த ஜனங்கள் என்ன தவறு, தேவனுக்கு விரோதமாக என்ன ஒரு பாவத்தை செய்திருந்தா அவங்க தீங்கை கண்டு இருப்பாங்க. ஆனால் அந்த தீங்கை இனி காணாமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? இதை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். தீங்கு வரும் வழிகள் அப்படின்ற தலைப்பு பாருங்க. கர்த்தர் நம் நடுவில் இல்லாதிருந்தால் தீங்கு நமக்கு வரும் அப்படின்னு உபாகமம் 31:17 பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நம் நடுவிலே அவர் இருக்கணும் இல்லையா? அவர் நம்மை விட்டு இல்லாது போனால் தீங்கு நமக்கு வரும். அப்போ கர்த்தர் நம்மோடு கூட இருக்கணும்னா நாம் என்ன பண்ணோம்? அப்படி அவர் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, உபாகமம் 31ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்க. அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள் பட்சிக்கப்படும்படிக்கு அநேக தீங்குகளுக்கும் இக்கட்டுகளுக்கும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவே இராததினால் அல்லவா இந்த தீங்குகள் எங்களை தொடர்ந்தது என்பார்கள். அப்போ தீங்கு நம்மை தொடர்கிறது என்றால் கர்த்தர் நம்மோடு கூட இல்லை என்று அர்த்தம் இல்லையா? ஏன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி வந்தது? ஏன் தேவனை அவங்க கோபம் மூட்டினாங்க? எதுக்கு அந்த ஆக்கினை அவர்களுக்குள்ளாக கடந்து வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, அவர்கள் தேவன் அருவருக்கிற காரியத்தை அவங்க மறுபடியும் போய் அந்த பாவத்தில், அந்த விக்கிரக கிரியையில் போய் அவங்க விழுறாங்க. அதுதான் தேவனுக்கு கோபமாக இருக்குது. அதனால தான் அவர் தன் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன்னு சொல்கிறாரு. அவர்களை பட்சிக்கப்படும்படியாக அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்னு சொல்கிறாரு. அப்போ தேவனை விட்டு நாம் விலகும் பொழுது அநேக தீமையான காரியங்கள் நம்மை நெருக்கி கொண்டு தான் வரும், நம்மை பின்தொடர்ந்து தான் வரும். அடுத்து கர்த்தரை நினையாமல் அவரை மறந்து விடும்போது நமக்கு தீங்கு வருமா? ரெண்டாவது என்ன? கர்த்தரை நாம் நினையாமல் அவரை மறந்து விடும்போதெல்லாம் நமக்கு தீங்கு வரும். இது உபாகமம் 32ஆம் அதிகாரத்தில் 18 to 23 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் சொல்லப்பட்டிருக்கு. உன்னை ஜெனிப்பித்த கண்மலையாக நினையாமற் போனாய், உன்னை பெற்ற தேவனை நீ மறந்தாய். கர்த்தர் அதை கண்டு தமது குமாரரும் தமது குமார்த்திகளும் தம்மை கோபப்படுத்தின நிமித்தம் மனமடிவாகி அவர்களை புறக்கணித்து. அப்போ தன்னை ஜெனிப்பித்த கண்மலையாகிய கர்த்தரை நினையாமல், தன்னை உருவாக்கின தன்னை உண்டாக்கின கர்த்தரை அவர்கள் மறந்து போனதுனால, அவருடைய குமாரத்திகளும் கோபம் ஊட்டதுனால அவங்கள மனமடிவாக்கி புறக்கணித்து தள்ளினாராம். என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன், அவர்களுடைய முடிவு எப்படி இருக்கும் என்று பார்ப்பேன். அவர்கள் மகா மாறுபாடுள்ள சந்ததி, உண்மை இல்லாத பிள்ளைகளாக இருக்காங்க. ஏன்னா கர்த்தருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்ணார கண்டாங்க அவங்க வனாந்திரத்தில் இல்லையா? இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலேருந்து வழிநடத்தப்பட்டு மோசே ஆரோன் மூலமாக அவங்க வழிநடத்தப்படுறாங்க. பரிசுத்த ஆவியின் கரம் மோசேவோடு ஆரோனோடு இருந்ததை நம்ம பார்க்குறோம். அப்போ அங்கே அநேக அற்புதங்களை செய்கிறார். செங்கடலை பிளக்கிறார், யோர்தானை கடந்து போக செய்கிறார், எரிகோ கோட்டை மதிலை விழ செய்கிறாரு. 7 வித ஜாதிகளை அங்கே அவங்க யுத்தம் செய்து அவங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். இப்படி எல்லா நன்மையும் கொடுத்து ஒரு கானானியும் அவங்களுக்கு சுதந்திரம் கொடுக்க. ஆனால் அவர்களோ மாறுபாடுள்ள சந்ததிகளாக இருக்காங்க, உண்மை இல்லாத பிள்ளைகளாக இருக்காங்க. அது மட்டும் இல்லை, எந்த ஜாதியோடு நீங்கள் கலக்கக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்கிறாரோ அவர்கள் அதற்கு கீழ்ப்படியாமல் தெய்வம் அல்லாதவைகளை, இந்த வசனத்தை பாருங்க, தெய்வம் அல்லாதவைகளினால் எனக்கு எரிச்சலை மூட்டி தங்கள் மாயைகளினாலே என்னை கோபப்படுத்தினார்கள். ஆகையால் மதிக்கப்படாத ஜனங்களினால் அவர்களுக்கு எரிச்சலை உண்டாக்கி மதிக்கட்ட ஜாதியினால் அவர்களை கோபப்படுத்துவேன். எந்த விக்கிரகத்தை வணங்குகிறவர்களை நோக்கி போறீங்களோ அவர்கள் மூலமாகவே உங்களுக்கு
என்ன வரும்? துன்பம் வரும், கஷ்டம் வரும், மன மடிவை நான் உண்டாக்குவேன்னு சொல்றாரு. என் கோபத்தினால் அக்கினி பற்றி கொண்டது, அது தாழ்ந்த நரகம் மட்டும் எரியும், அது பூமியும் அதன் பலனையும் அழித்து பர்வதங்களின் அஸ்திபாரங்களை வேக பண்ணும். இன்றைக்கும் ஜனங்க என்ன பண்ணுறாங்க? இந்த கொரோனா டைம் வரைக்கும் எல்லாரும் வீட்டில் அடங்கி இருந்தாங்க. கொரோனா சரியான உடனே மறுபடியும் பழைய பாவத்துக்கு ஜனங்க எல்லாம் திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் இந்த வருஷம் என்ன சொல்கிறாரு? விதவிதமான கொள்ளை நோய்கள் வரதான் போகுதுன்னு நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. அப்போ மறுபடியும் விழுந்து போகிற அந்த பாவ நிலைமை அது ஜனங்களிடத்துல காணப்படும் பொழுது தேவனுடைய கோபம் நம்மை பற்றும். அதனால தான் சொல்றாரு, அதுதான் பூமியின் பலனை காண்பீங்க நீங்கன்னு சொல்றாரு. அந்த அக்கினி நரகம் மட்டும் தாழ்ந்து எரியும், உங்களுடைய பர்வதங்களின் அஸ்திபாரங்கள் எல்லாம் வேக பண்ணும். அதனால தான் நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்க்குறோம், எரிமலை வெடிக்கிறது பார்க்குறோம், அந்த கொழும்பு சிதறி ஊர்களுக்குள்ள கடந்து போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? பூமி அதிர்ச்சிகளை பார்க்குறோம், பெருவெல்ல மழையை பார்க்குறோம், புசல் காற்றுகளை நாம் பார்க்குறோம். வெளிநாடுகளில் சுழல் காற்று, மண்ணில் இருந்து அந்த காற்று மேகத்தை நோக்கி போகிறத நியூஸில் பார்க்குறோம். இதெல்லாம் எதனால் வருது? ஜனங்க பழைய பாவத்துக்குள்ளாய், அது பழைய அக்கிரமத்துக்குள்ளாய், விக்கிரகத்துக்குள்ளாய் அவங்க கடந்து போகும்போது தான் இந்த கிரியைகள்லாம் நடக்குது. அதனால்தான் தீங்கு அவர்கள் மேல் குவிப்பேன்னு சொல்கிறாரு, என்னுடைய அம்புகள் எல்லாம் அவர்கள் மேல் பிரயோகிப்பேன்னு சொல்கிறாரு. அப்போ தேவ கோபம் மனுஷர்கள் மேலே வருது. அடுத்து மூன்றாவது, விக்கிரக ஆராதனை செய்யும் போது தீமை நமக்கு வரும்னு சொல்றாரு. நம்ம 1 ராஜாக்கள் 9:9 பார்த்தோம்னா, எலியா தீர்க்கதரிசி விக்கிரக ஆராதனைக்காரர் இந்த தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகளுக்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் விரோதமாய் அவர் எழும்பினார் இல்லையா? கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு விரோதமாய் எசபேலில் எழும்பி எல்லா தீர்க்கதரிசிகளும் கொன்று போடுவா. அப்போ எலியா தீர்க்கதரிசி மாத்திரம்தான் அவர் உயிரோடு இருப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார்? அங்கே இருக்கிற அந்த பாகாலின் தீர்க்கதரிசிகள் 400 பேரை அவர் ஒரே இதுவாக கொன்று போடுறதை நம்ம பார்க்குறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று பாகாலை தெய்வமாய் கொண்டால் அதை வணங்குங்க, இல்லை கர்த்தரை தெய்வமாய் கொண்டால் அதை வணங்குங்க, ஏன் இன்னும் நீங்கள் குந்தி நடக்கிறீர்கள்னு எலியா தீர்க்கதரிசி பேசுறது நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த வசனத்தில் பாருங்க, 1 ராஜாக்கள் 9:9, அதற்கு அவர்கள் தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறே தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து சேவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வர பண்ணினார். அப்போ தேசத்துக்கு ஒரு பஞ்சம் வருது, தேசத்துக்கு ஒரு குறைவு வருது, தேசத்திலே ஒரு யுத்தம் வருது. அப்போ கொள்ளை நோய் வருதுன்னா எதனால் வருது? தேவனை நாம் கோபப்படுத்தும் போதும் விக்கிரக ஆராதனையை நாம் பின்பற்றும் போதும் அது நமக்கு நேரிடுகிறது. ஏன்னா இன்னைக்கு கர்த்தருக்கு உரிய கனத்தையும் மகிமையும் புகழையும் அவருக்கு தர வேண்டிய நேரத்தையும் அவருக்கு தர வேண்டிய காணிக்கைகளையும் கொடுக்காமல் நாம் விக்கிரக ஆராதனை நோக்கி நாம் ஓடும் பொழுது இந்த தீங்கு நம்மேல் வருகிறதாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதை வெறுக்கும் போது தீங்கு வரும்னு 4வது சொல்றாரு. அடுத்து என்னது? கர்த்தருடைய வார்த்தையை கேட்காத போது. எரேமியா 6:19 பாருங்க, பூமியை கேள், ஜனங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் இருந்து என் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் அதை வெறுத்து விடுகிறார்கள், அவர்கள் மேல் நான் அவர்கள் நினைவுகளின் பலனாகிய தீங்கை வரவைப்பேன்னு சொல்றார். அப்போ கர்த்தருடைய ஜனங்கள் அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் நியாயப்பிரமாணத்துக்கு செவி கொடாமல் போகும் பொழுது அப்பொழுது நான் உங்களுக்கு தீங்கை வருவிப்பேன்னு சொல்றாரு. அப்போ தீங்கு வருவதற்கான காரணத்தெல்லாம் பார்த்துட்டோம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம இருக்கிறது, அதே போல் விக்கிரக ஆராதனை செய்யும் பொழுது நமக்கு தீங்கு வருகிறது. அடுத்தது கர்த்தர் நம்ம கர்த்தரை நாம் நினையாமல் மறக்கும் பொழுது நமக்கு தீமை வருகிறது. அடுத்தது கர்த்தர் நம்ம நடுவில் இராத போது நமக்கு தீங்கு வருகிறதுன்னு பார்க்குறோம். அடுத்து தீங்கு வராமல் தடுப்பதுக்கான வழி என்னன்னு பார்க்கும்போது, முதலாவது தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி கிரியை செய்ய வேண்டும்னு சொல்கிறாரு. யோனாவை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? நினிவே பட்டணத்துக்கு கடந்து போகும்படியாக சொல்கிறாரு இல்லையா? அங்கே போய் அங்கே இருக்கிற 1,20,000 மக்கள் பாவத்தில் அக்கிரமத்திலையும் விழுந்து கிடக்கிற அவங்கள கர்த்தரிடத்தில் திருப்பும்படியாய் சுவிசேஷம் அறிவிக்கும்படியாக யோனாவை அங்கே அனுப்புகிறாரு. அப்போ அந்த ஜனங்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்போது நான் அவங்களுக்கு மன்னிப்பேன்னு சொல்கிறாரு இல்லையா? அந்த போடப்பட்ட அந்த சாபத்தை அவர் எடுத்து போடுவேன்னு சொல்கிறார் இல்லையா? அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார்னு பார்க்குறோம். அப்போ அந்த 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 பட்டணத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த நினிவே பட்டணத்தில்
அப்போ யோனா போய் பேசும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை அவங்க கொடுக்கும்போது அவங்க பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும்படியாக அவங்களுக்கு அவர் போதிக்கும் பொழுது அப்போ அந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஜனங்களும் அந்த நாட்டை ஆளுகிற அதிபதியும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆடு மாடு முதல் கொண்டு 3 நாள் ரெட்டுடுத்தி எல்லாரும் என்ன பண்ணாங்க, உபவாசம் இருந்தாங்கன்னு பார்க்குறோம். அப்படி உபவாசித்து அவங்க மனம் திரும்பின பொழுது அந்த நினிவே பட்டணத்தை தேவன் ரட்சித்தார்னு நாம் பார்க்குறோம். அவர் மனஸ்தாபப்படுகிற தேவன் இல்லையா? ஜனங்க அழியறத பார்த்து அவர் சிரிச்சுக்கிட்டு இருக்க மாட்டார். என் ஜனம் ஏன் இப்படி அறிவில்லாமல் கெட்டு போகிறார்கள்னு இருக்கு. கர்த்தரை அறிகிற அறிவு இல்லாதபடிக்கு இருக்காங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்போ தேவனை அறிகிற அறிவுக்குள்ளாக அவங்க வராங்க. அப்போ அவங்க தீங்குக்கு கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அவங்க தீங்கை அவர்கள் காணாதபடிக்கு அந்த இலையில எடுத்து போட்டதை பார்க்குறோம். அடுத்து கர்த்தர் எப்போதும் நம்மோடு இருக்க வேண்டும். இன்னைக்கு செப்பனியாவில் சொன்னது போல அவர் நம் நடுவில் இருக்கணும். அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுகிற தேவனாக இருக்கணும்னா கர்த்தரை நாம் எப்பொழுதும் துதித்து ஸ்தோத்தரித்து அவரை மகிமைப்படுத்தி அவருடைய வேதத்தை தியானித்து அப்படி நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் நடுவிலே நிச்சயமாக இருப்பார். அதனால்தான் கேளுங்கள், 2 நாளாகமம் 15:2 கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு அவர் வெளிப்படுவார், நீங்கள் விட்டு விட்டீர்கள் ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். இன்னைக்கு நமக்கும் அதான் சொல்றார், கர்த்தரை நாம் பற்றி கொண்டு இருப்போம். ஆனால் இந்த வருஷத்திலே வர இருக்கிற எல்லா தீமையான காரியங்கள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெல்ல மழை எதுவாக இருந்தாலும் எல்லா தீங்குக்கும் தேவன் நம்மையும் விலக்கி பாதுகாப்பார். இனி தீங்கை காணாதிருப்பாய் என்ற அந்த வாக்கு தத்தத்தின்படி இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் இந்த வருஷத்தில் தீங்கை காணாதபடிக்கு தேவன் செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆமேன்.